Hi friends, நான் உங்க தச்சு டெக்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நண்டு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்டு மசாலா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா அரைச்சிடணும். அதுக்கு மிளகு ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க. நான் 3 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், காரமாக இருக்கணும்ன்ட்டு. அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு. இது 3த்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க மிக்சி ஜாரில் அரைச்ச பிறகு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். தேவைன்னா இதை தண்ணி விட்டு கூட அரைச்சிக்கோங்க. இப்போ மசாலாவை தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் நண்டு மசாலாவை. இப்போ நண்டு மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். நான் ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்லேயே இந்த மசாலா எப்படி அரைக்கிறதுன்ட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் 1/2 கிலோ நண்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, 3 வெங்காயத்தை இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதையும். அதுக்கப்புறம் உப்பு தேவைக்கேற்ப, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதை நான் அரைக்கலை, இந்த மாதிரி கல்லில் இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இடித்து செய்யும் போது உங்களுக்கு நண்டு மசாலா இன்னும் டேஸ்ட்டாக வரும். வாங்க இப்போது நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுதான் நண்டு மசாலா செய்ய தேவையான பொருட்கள். எண்ணெய் தேவைக்கேற்ப. வாங்க இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சாச்சு. கடாய் ஹீட் ஆகி நான் எண்ணெயும் ஊற்றிட்டேன். ஒரு 3 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது காஞ்ச பிறகு நம்ம சோம்பை சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, இதுலேயே சோம்பு போட்டுக்கலாம். சோம்பை போட்டுட்டு இது பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதுலேயே வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் பொன்னிறமாக 2 நிமிஷம் வதக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அடியும் பிடிக்காது, உங்களுக்கு சீக்கிரமாகவும் வதங்கும். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்ல பொன்னிறமாக வதக்கிடுங்க. இப்போது வெங்காயம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இதுலேயே தக்காளியை போட்டு வதக்கிடலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ இதுலேயே நம்ம இடிச்சு வச்சுருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு விழுத 1 டீஸ்பூன் சேர்த்துடலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். வதங்கின பிறகு எப்படின்னு பார்ப்போம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம், அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இதுலேயே நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள். இது எல்லாத்தையும் கலந்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துடலாம். வதங்கின பிறகு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ மசாலாலாம் பச்சை வாசனை போயிடுச்சு. இதுலேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு, கொஞ்சமாக 1/2 கிளாஸ் போல் தண்ணி விட்டுருக்கேன். விட்டுட்டு இது நல்லா இன்னும் வதக்கியே எடுக்கலாம். நல்லா வடிஞ்சு, தண்ணியெல்லாம் வடிஞ்சு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கி எடுத்துடலாம். வதங்கின பிறகு எப்படி இருக்கிறத பார்ப்போம். இப்போது தண்ணியெல்லாம் வற்றி மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சிச்சு பாருங்கள். இதுலேயே நம்ம நண்டை சேர்த்து அதை கலந்து விட்டுடலாம். நண்டை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நண்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இது 2 நிமிஷம் நல்லா அதுலேயே மசாலாவில் ஊறி வெந்து வரட்டும். இப்போ நண்டு அந்த மசாலாவோட நல்லா 2 நிமிஷம் வெந்து வந்திருக்கு. இப்போ இது அரைச்சி வச்ச இந்த மசாலாவையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலக்கி விட்டுடலாம். இந்த மசாலாவை சேர்த்தாச்சு. இப்போ இதை கரண்டி வச்சு இதோட நண்டோட மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மசாலாவை இதில் கலந்தாச்சு. இதுலேயே கொஞ்சமாக அந்த ஜாரில் இருந்த மசாலாவை தண்ணி ஊற்றி கரைச்சிருக்கேன், அதையும் சேர்த்து விட்டுடலாம். ஊற்றிட்டு இதை நல்லா கிரேவி மாதிரி வர அளவுக்கு நல்லா மசாலாவை நண்டை வேக வச்சு எடுத்துடலாம். வெந்த பிறகு நல்லா கிரேவியான பிறகு எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இப்போது நம்மளோட நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா ட்ரையாக மசாலா நல்லா அந்த நண்டோடு சேர்ந்து ரொம்ப டேஸ்டான சுவையான நண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஈஸியான மெத்தடில் இன்றைக்கி எப்படி செஞ்சோன்றதை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ஈஸியான மெத்தடில் செய்ய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தச்சு டெக். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நண்டு மசாலா ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யறது இன்றைக்கி பார்த்துருக்கோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தச்சு டெக். தேங்க்யூ. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நண்டு மசாலா.